வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் அப்படிங்கிற அந்த பகுதியில மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போகின்ற திரைப்பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாராலையும் மறக்க முடியாத ஒரு யதார்த்தமான நடிப்பிலே தன்னை முழுமையாக ரசிகர்களிடம் பதிவு செய்து கொண்ட மிக சிறந்த குணச்சித்திர நடிகர் திரு எஸ்.வி. ரங்காராவ் அவர்கள். எஸ்.வி. ரங்காராவ் அப்படின்ன உடனே அவருடைய நடிப்பு எல்லோருடைய மனதிலும் தாராளம் உடனடியாக வந்துவிடும். ஏன்னா அவரு நடிச்சா மாதிரி ஒரு நடிகர் இதுவரை கிடையாது அப்படிங்கிறது தான் சினிமா துறைகளிலும் சரி, பொதுமக்களிடமும் சரி இருக்கின்ற ஒரு கருத்து. அவரை ஓவர்டேக் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நடிகர் இது வரைக்கும் வர, அந்த அளவுக்கு மிக சிறந்த குணச்சித்திர யதார்த்தமான அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடிகர் எஸ்.வி. ரங்காராவ் அவர்கள். அவர் 1918ஆம் வருடம் ஜூலை மாதம் 3ஆம் தேதி ஆந்திரா மாநிலத்துல நுசிவீடு அப்படிங்கிற ஒரு ஊர்ல கோட்டீஸ்வரராவுக்கும் ஸ்ரீமதி நரசம்மையாவுக்கும் மகனாக இவர் ஒரு ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்தார். இவர் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட தான் தன்னை வளர்த்துக்கிட்டு வந்தாரு. அப்படி வரும்போது இவருடைய உறவினர் மூலயமாக ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. அதனால அவர் திருப்பி என்ன பண்ணது, ஜாம்ஷெட்பூர் போயிட்டாரு. அங்க போயிட்டு ஒரு டாடா நிறுவனத்துல ஒரு இணை தயாரிப்பாளராக வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. உதவி தயாரிப்பாளராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு 1947ஆம் வருடம் லீலாவதி என்பவரோடு திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறத் தொடங்கியது. சினிமாவில் நடிப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. 1951ஆம் ஆண்டு வெளியான பாதாள பைரவி என்ற படம் தான் இவருக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. இவருக்கு மட்டும் இல்லாம அந்த படத்துல கதாநாயகன் நடிச்ச என்.டி. ராமாராவுக்கும் அந்த படம் தான் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. இந்த பாதாள பைரவி படத்துல இவர் ஒரு பெரிய மந்திரவாதியாக எதிர்மறை கதாபாத்திரத்தில் நடிச்சு மிகப்பெரிய பேர் வாங்கினார். அதுக்கப்புறம் இவர் நிறைய புராண கதைகள், இதிகாச கதைகள் எல்லாத்திலும் நடிக்க ஆரம்பிச்சார். மாயா பஜார் அப்படிங்கிற படத்துல கடோத்கஜனாக நடிச்சாரு. அப்புறம் கிருஷ்ணலீலா அப்படிங்கிற படத்துல கம்சனா நடிச்சாரு. சம்பூர்ண ராமாயணத்துல ராவணனா நடிச்சாரு. பாண்டவர் வனவாசத்துல துரியோதனா நடிச்சாரு. இப்படி புராண கதைகள், இதிகாச கதைகள் எல்லாம் அவர் மிக பிரம்மாண்டமான ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து அதில் மிக பெரும் பெயர் பெற்றார். அது மட்டும் இல்லாம இவர் சமூக படங்களில் நிறைய நடிச்சிருக்கிறார். இவருடைய நடிப்புக்கு இலக்கணமாக அமைந்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மிகவும் சிறப்பான ஒரு படங்களாக இருக்கும். பாதகாணிக்கை, அப்புறம் பீதிக்கு பின் பாசம், அதே போல எங்க வீட்டு பிள்ளை, அப்புறம் பாகப்பிரிவினை, அப்புறம் சிவாஜி கணேசனோடு சேர்ந்து படிக்காத மேதை, இப்படி படித்தால் மட்டும் போல் இப்படி நிறைய படங்கள் இவருடைய நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. அது மட்டும் இல்லாம இவர் நடிச்ச அபூர்வ சகோதரர்கள் அப்படின்னு ஒரு படம், அதுல இவரு அந்த குடும்பத்தோட தலைமகனா நடிப்பார். பெரிய அண்ணன், இவருக்கு 3 தம்பி நடிச்சிருப்பாங்க. அந்த படம் அவ்வளவு சிறப்பா இருக்கும். அந்த படத்தை தான் இப்ப பிற்காலத்துல இயக்குனர் விக்ரமன் அவர்கள் விஜயகாந்தை வச்சு வானத்தை போல அப்படின்னு படத்தை எடுத்தாரு. அந்த படமும் வெற்றி. அந்த நடித்த அபூர்வ சகோதரர் படம் மிகப்பெரிய, அன்பு சகோதரர்கள் படம் மிகப்பெரிய வெற்றி. இப்படி எஸ்.வி. ரங்காராவ் அவர்கள் தன் இயல்பான நடிப்பால் மிக சிறப்பான ஒரு இடத்தை பிடித்தார். இவருக்கு விருதுகள் குவிந்த வண்ணம் இருந்தன. இவர் விருது வாங்கிட்டு போக இவருக்கு அப்புறம் நடிகர்களுக்கு எஸ்.வி. ரங்காராவ் விருது அப்படின்னு சொல்லி இவரு பேர்லயே விருது கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப எந்த அளவுக்கு இவர் ரசிகர்களை கவர்ந்திருக்கிறாரு, அந்த விருது வழங்குபவர்களையும் கவர்ந்திருக்கிறாருன்னு பார்த்துட்டு. ஏன்னா இவர் விருது வாங்குறது போக இவர் பெயரிலேயே விருதுகள் வழங்கப்பட்டது. அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம மத்திய அரசு இவருடைய முகத்தை, இவருடைய ஒரு தபால் தலையை வெளியிட்டது. அதில் இவருடைய உருவத்தை பதித்து ஒரு தபால் தலை, 500 ரூபாய் தபால் தலை ஒன்று வெளியிடப்பட்டது. இது இவருக்கு கிடைத்த மாபெரும் ஒரு மரியாதை. இப்படி அனைத்து விஷயங்களிலும்
ரங்காராவ் அவர்கள் மிக சிறப்பான முறையிலே அற்புதமாக நடித்து எல்லா விருதுகளையும் பெற்றார். இவர் பெயரிலேயே விருதுகள் வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நடிப்பு துறையின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளார். இவரை போல் நடிப்பதற்கு இன்று வரை ஆட்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இவருடைய நடிப்பு மிக பிரமாதமாக பேசப்பட்டது. பேசும் தெய்வம் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா இவரு வெங்கடாஜலபதி கூட நேரடியா பேசுற மாதிரியே பேசுவார். இவருக்கு எந்த ஒரு குடும்பத்துல பிரச்சனை வந்தாலும் உடனே வெங்கடாஜலபதி படத்துக்கு முன்னாடி போயிட்டு அந்த பிரச்சனையை சொல்லுவாரு. சொல்லி என்ன பண்ண போற நீ, எனக்கு ஒண்ணு தெரியாது, நீ தான் பண்ணணும் அப்படின்னு யதார்த்தமா கேட்பாரு. அவர் கேட்பதற்கு ஏற்றாற்போல் வீட்டில் சம்பவம் நடக்கும். இப்படி இவருடைய யதார்த்தமான நடிப்பு அனைவராலும் கவரப்பட்டது. இவர் ஒரு சிறந்த நடிகராகவும் சிறந்த ஒரு தயாரிப்பாளராகவும் இருந்தார். இவர் 1974ஆம் வருடம் இதே ஜூலை மாதத்துல மாரடைப்பு இதுல சேர்க்கப்பட்டார். ஆந்திராவில் ஒரு அரண்மனை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவருக்கு ஓரளவுக்கு குணமடைய வைத்தார்கள். அந்த மருத்துவர்கள் சொன்னாங்க, நீங்க இனிமேட்டு இந்த குடிக்கக்கூடாது, சீரப்பிடிக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்னாலும் இவர் ஏத்துக்கல. உடம்பு அதை செய்துக்கிட்டே இருந்தனாலே என்னவோ அதே 1974ஆம் வருடத்துல ஜூலை மாசத்துல சென்னையில திரும்பவும் வந்த ஒரு ஹார்ட் அட்டாக்ல அவர் இறந்துட்டார். இப்படி தன் நடிப்பால் அனைத்து மக்களையும் கவர்ந்த மாபெரும் குணச்சித்திர நடிகர் திரு எஸ்.வி. ரங்காராவ் அவர்கள் பிறந்த ஜூலை 3ஆம் தேதியை யதார்த்த நடிகர்களின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.